சிம்பிளான பாஸ்மதி அரிசியை வச்சு வெஜிடபிள் சாப்பாடு செய்யலாமா? அதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிடுங்க. குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஓகே, 1 ஸ்பூன் நெய், பிரியாணி எல்லாம் போட்டுக்கிடுங்க. கடல் பாசி ஒரு பட்டையும் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. வெங்காயம் வதக்குறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். மல்லி இலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு புதினாலாம் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் தயிர், இதில் கொஞ்சம் கேரட் போட்டுக்கிடுங்க. பட்டாணி போட்டுக்கிடுங்க. ஒரு 200 கிராம் பட்டாணி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணது போட்டுக்கிடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு வதக்கிக்கிடுங்க காய்கறியை. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிவிடுங்க. காய்கறி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கிடுங்க. கலந்துட்டு மேலே கொஞ்சம் புதினா போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுங்க. 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இனி சாப்பாடை நம்ம மேலே 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிக்கிடுங்க அடியில் இருந்தே. சுவையான டேஸ்டான வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக பட்டாணி கேரட்டை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் வெங்காயம் தக்காளி தொக்கம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.